வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. மகரிஷி அவர்களுடைய ஆழமான தத்துவங்களை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கவிகளின் வாயிலாக. இது மேலோட்டமாக பார்க்கிறவங்களுக்கு இந்த கவிகள் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஒரு ஆழமான தத்துவங்களை, விளக்கங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இன்று நாம பார்க்கக்கூடிய கவி ரொம்ப ரொம்ப முக்கியமான கவி. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை எங்க இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில சென்று கொண்டிருக்கிறது, என்னோட வாழ்க்கையில ஏன் இன்பம் வருது, ஏன் துன்பம் வருது, ஏன் நல்லது நடக்குது, ஏன் கெட்டது நடக்குது, ஏன் நினைக்கிறது நடக்காம போகுது, பல நேரங்கள்ல நம்ம நினைக்காதது நடக்குது, எவ்வளவோ ட்விஸ்ட் டெய்லியும் புதுசு புதுசா என்னவோ நடக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் என்னதான் காரணம், ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடை இது. இந்த ஒரே ஒரு தத்துவம் சரியா புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு உலகத்துல 90% ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். 100 சால்வ் பண்ணலாம், இது புரிஞ்சிருச்சுன்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான கவி இதுதான். சரிங்களா? இப்போ மகரிஷி அவங்க வினை பதிவுனே இதுக்கு டாபிக் வச்சுட்டாங்க. வினை பதிவு. வினை என்றால் செயல் இல்லையா? வினை என்றால் ஒரு செயல். அந்த செயல் செய்வது பதிவு நடக்கிறது. எப்படி நீங்க போய் ஒரு பத்திர ஆபீஸ்ல ஒரு கரையம் பண்றத பதிவு பண்றாங்களோ அது மாதிரி இயற்கை நம்ம லைஃப்ல ஒவ்வொரு செயலையும் பதிவு பண்ணிட்டே இருக்கு. இது மிகப்பெரிய ரகசியம், காந்த தத்துவ ரகசியம். நமக்குள்ளேயும் எல்லா ரெக்கார்டும் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. நம்ம விட்டு வெளியும் ரெக்கார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ரெக்கார்டுகளால தான் இந்த பிரபஞ்சமே, இயக்கமே நடந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ரெக்கார்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எல்லா ப்ராப்ளத்துக்குமான சொல்யூஷன் நிச்சயமா கிடைச்சிடும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. இது சில கவி புக்ல கொஞ்சம் மாறுது. முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு. சரி, வினைப்பதிவுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒண்ணுதான். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. அதாவது இப்போ என்னோட முன்னோர்கள், என்னோட அம்மா அப்பா, என்னோட தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, இவங்க தான் என்னோட முன்னோர்கள். அவங்க செய்த வினை இருக்கு இல்லையா, செயல் இருக்கு இல்லையா, அதனுடைய பதிவு நம்முடைய வித்தின் மூலமாக, அந்த வித்தின் மூலமாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ஒரு மரத்தினுடைய எல்லா தன்மைகளும், அதனுடைய உருவம், வடிவம், இயக்க ஒழுங்கு எல்லாமே அந்த விதைக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆழமரம் பாருங்க எத்தாச்சோடு இருக்கு, ஆழம் பழத்தை பாருங்க எத்தனையோண்டு இருக்கு, அந்த பழத்துக்குள்ள விதை பாருங்க மிக மிக சின்னதா இருக்கு. அது ஒரு விதை. அந்த விதையை எடுத்து போட்டீங்கன்னா அது இந்த பஞ்சபூத சக்தியை உள்வாங்கி
அதனுடைய தாய்மரம் எப்படி இருந்ததோ அப்படியே மொத்தத்தையும் வெளிப்படுத்துது. வடிவம், குணம், இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற ரெகுலாரிட்டி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. அப்ப அந்த விதைக்குள்ள என்ன இருக்கு? விதை சும்மா இல்ல. விதைக்குள்ள அந்த மரத்தினுடைய ஹோல் ரெக்கார்டு இருக்கு. ம் தண்ணி கிடைச்சா எப்படி எடுக்கணும், காற்றை எப்படி எடுக்கணும், கா ஆக்சிஜன் எப்படி வெளியே தள்ளணும், தண்ணி கிடைக்கலைன்னா வேற எப்படி டிராவல் பண்ணணும், சரிதானே, விழுதுகளை எந்த இடத்துல எப்படி போடணும், எல்லா ரெக்கார்ட்ஸும் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மரங்கள் செய்த பதிவுகள் அதுக்குள்ள ரெக்கார்டு இருக்கு, இல்லையா? அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற வித்து இருக்கு இல்லையா? அந்த வித்துல முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு எல்லாமே இருக்கு. அந்த வித்தின் வழியாக நமக்கு அந்த பதிவுகள் எல்லாம் வந்துருச்சு. மதுரை சொல்லுவாங்க, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அவை அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சுன்னு ஒரு கவியில ஆரம்பத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை இப்ப நீங்க நினைத்து பாருங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அப்ப நாம செய்யற வினைப்பதிவு வித்துல ரெக்கார்ட் ஆகுது. சரிங்களா? அது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே போகும். சரி. ரெண்டாவது, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு எல்லாம் வித்தில் இருக்கு. மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. நம்ம மூளை இருக்கு இல்லையா? இந்த மூளை பிரபஞ்ச கண்ணாடி. அதுல நாம, ஏன்னா இந்த மூளை வந்து குழந்தையா பிறக்கிறப்ப புதுசா கட்டப்படுது. வித்திலிருந்து வித்தினுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சு மூளை கட்டப்படுது. அப்போ ஒரு 3 வயது வரைக்கும் மூளை பெரிதாக கட்டப்படாது. அப்பதான் முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிரும் இந்த உடல் மூளையை கட்டி முடிக்கிறதுக்கு. முதல்ல இந்த உடல் வந்து மற்ற உடல் உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் மூளைக்குத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மூளை முதல்ல கட்டி முடிக்கும். ஏன்னா மூளை வந்தாதான் மன இயக்கம் வந்து நம்மால செயல்பட முடியும். அதனால அந்த 3 வயசுக்கு அப்புறம் நாம செய்த எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்மளோட மூளையில பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் புரிஞ்சு செஞ்சாலும் புரியாம செஞ்சாலும் எல்லா ரெக்கார்டும் நம்ம மூளையில இருக்குங்க. நம்ம மூளையில நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் இருக்கு. இது முதல்ல நம்ம புரியணும். சரிங்களா? தியானத்தப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் தான் மேல எழும்பி வருது. கருமையத்திலிருந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வெளியே வந்து மூளையில எண்ணங்களா போயிட்டே இருக்கு. தியானம் தடையாறதுக்கான மிக முக்கியமான காரணம், நம்மகிட்ட தேவையில்லாத இந்த பதிவுகள் எல்லாம் இருந்ததுன்னா அது தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நாம செயல் அப்படின்னா 3 விஷயங்க. எண்ணுவது, சொல்வது, செய்வது. முத்தொழில் என்று சொல்லுவாங்க. எண்ணம், சொல், செயல். நாகரீகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நா, அகம், இரிகம், இந்த 3 சேர்ந்ததுதான் நாகரீகம். நா என்றால் நாக்கிலிருந்து வரக்கூடிய சொல். அகம் என்றால் மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணம். இரிகம் என்றால் புலன்களை கொண்டு செய்யக்கூடிய செயல்கள். அப்போ இந்த செயல்கள் 3மே நாம் என்ன நினைத்தாலும், நாம் என்ன சொன்னாலும், நாம் என்ன செய்தாலும் அது நம்ம மூளையில பதிவாகி விடும். மூளையில அந்த ரெக்கார்டு இருக்கு, இல்லையா? பின்னே அதுக்கப்புறம் நீ செய் வினைக்கு, இதுக்கப்புறம் நம்ம செய்யறோம் இல்லையா? இப்ப செய்து கொண்டிருக்கிறதையும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போறோம். இப்போ மத்தியானம் சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். பின்னே நீ செய் வினைக்கு, இதுக்கு பின்னாடி இந்த க்ஷணத்துக்கு பின்னாடி நீ செய்ய போற ஒவ்வொரு செயலுக்கும் வினைக்கும் புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப் பதிவும் உண்டு. பின்னே நீ செய் வினைக்கு புலனைந்தையும் இயக்கி பெற்ற பழக்கப் பதிவும் உண்டு. இதுக்கப்புறம் நம்ம செய்ய போற வினைக்கு இந்த புலன்களை நாம இயக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு பழக்கப் பதிவு, அதுவும் நம்ம கிட்ட இருக்கு.
அப்ப இந்த 3 பதிவுகள் முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு. சஞ்சித கர்மம். மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு. பிராரப்த கர்மம். பின்னே நீ செய் வினைக்கு, இனிமேல் நீ செய்ய போற செயலுக்கு புலனைந்தையும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு. இது ஆகாமிய கர்மம் என்று சொல்றோம். இன் ஃபியூச்சர்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இம்மூன்றும், இந்த 3 பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி, நம்மை நம்ம உணரக்கூடிய, எப்படி இன்ட்யூஷனா உள்ள சென்று உணரக்கூடிய, தெளிவா சொல்றார். உன்னை நீ உள் உணரும் அகத்தவத்தை ஆற்றி, தியானம் தியானம் தியானம்னு சொல்லிட்டே இருக்கமே, அதனோட இம்பார்ட்டன்ஸ் இதுல புரிய வைக்கிறார். ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். ஒவ்வொன்னா அந்த பழிச்செயல் பதிவுகளை அகற்றி வர வேண்டும். எதன் மூலமாக? தியானத்தின் மூலமாக. இப்ப மகரிஷி தெளிவா சொல்றாரு, தியானத்தின் மூலமாக நம்முடைய பதிவுகளை அழிக்க முடியும், அகற்ற முடியும் என்று. இதுக்கு பல உதாரணங்கள் நாம பார்த்து அந்த தியானங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றோம். இருந்தாலும் அதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்னஸ், பிடிப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த கர்மாவெல்லாம் நம்மால பல ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்துல போக்க முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட்டு. எப்பவுமே சந்தேகம் இருக்கிறவன் வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாதுங்க. இல்லையா? முதல் தெளிவு வரணும்ல நமக்கு. தத்துவத்திலேயே இன்னும் நிறைய பேருக்கு தெளிவு இல்லை. நிறைய பேர் ரொம்ப நல்ல ஆசிரியர்களா இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். பட் அவங்களே கேஷுவலா சொல்றாங்க, இந்த ஜென்மத்துல எங்கேங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படி முடிவு பண்ணிட்டா இறைவனே வந்தாலும் உங்களை கர்மாவை கழிக்க வைக்க முடியாது. ஏன்னா நீங்க மைண்ட் அளவுல வந்து செட் ஆயிட்டீங்க, இது வாய்ப்பு இல்லைன்னு. ஆக்சுவலா எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல. புரியுதுங்களா? பல மகான்கள் பிறக்கிறப்ப நம்மை விட மோசமான நிலையில தான் பிறந்தாங்க, சாதாரண மனிதர்களா. மகரிஷி எடுத்துக்கோங்க, அவர் ஞானிய பிறக்கலையே, இல்லையா? வள்ளலார் கூட இயல்புலயே கொஞ்சம் ஞானத்தன்மை இருந்தது, பாடல் பாடினார்னு சொல்றாங்க. மகரிஷிக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இல்லையா? இப்படி பல மகான்களோட வரலாற்றை எடுத்து பாருங்க. ஆரம்பத்தில் ஒன்றும் அவங்களுக்கு பெருசா இல்லை. ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு சந்தர்ப்பம், சில ஆக்சிடென்டல் நிகழ்வுகள், சிலர் செய்த பயிற்சிகள், இதனோட விளைவா அவங்க ஞானத்தை அடையிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட வெளிப்பாடு. மகரிஷிட்ட கூட கேட்டாங்களாமா, நீங்க ஏன் ஜீவ சமாதி அடையல, அடையலாம்லன்னு. முதல்ல ஜீவ சமாதி எதுக்கு அடையணும்? சரிங்களா? வாழ்ற காலத்துல நம்மனால எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டியதான்னு சொன்னாராமா. ஜீவசமாதி அடைகிறதுக்கு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார். அவசியம் இல்லை, அது தப்பானதுன்னு சொல்லல, அது அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஒரு பேராசிரியர் இப்படி சொன்னார். மகரிஷி சொன்னாரான்னு தெரியல. ஒரு பேராசிரியர் இப்படி எனக்கு சொன்னார். என்னன்னா, ஏன் மகரிஷி ஜீவசமாதி அடையல அப்படிங்கிறதுக்கு, மகரிஷி வந்து இயல்பான சமுதாய மக்களைப் போல மக்களோட மக்களா வாழ்ந்த ஒரு மகான். சாதாரண மனுஷனா தோன்றி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்தி, பல தொழில் செஞ்சு, பெரிய பொருளாதார தொழில் அதிபராக வாழ்ந்து, அதுக்கப்புறம் எல்லாமே போய் மறுபடியும் நடுத்தெருவுக்கு வந்து, அதுக்கப்புறம் அந்த இறை உணர்வை பெற்று, அதற்கப்புறம் இது தத்துவத்தை உலகத்துக்கு முழுக்க கொண்டு போய் செலுத்துறாரு. மிகப்பெரிய ஞானத்தை அடைஞ்சாரு. ஆனா அவர் ஜீவசமாதி ஆயிட்டோம்னா போட்டோ அடிச்சு மாட்டிடுவோம். அப்புறம் சாதாரண மக்களைப் போல நானும் இறந்தால்தான் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். சாதாரணமா தோன்றினாரு, சாதாரணமா செத்துருக்காரு, ஆனா ஞானத்தை அடைஞ்சிருக்காரு. அப்ப சாதாரணமா பிறந்த, சாதாரணமா இறக்குற நம்ம எல்லாருமே ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகவே மகரிஷி வந்து இறப்பை
சாதாரண மனிதர்களைப் போல அமைத்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தகவலா இருந்தது. பட் வேல்யூபிள் பாயிண்ட். அவங்க நினைச்சா பண்ணியிருக்க முடியும். இறைநிலையிலேயே எப்பவுமே இருக்க முடியிற அளவுக்கு சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு விஷயத்த சொன்னவர்கிட்ட போய் நம்ம எதை கேட்க முடியும்? எதை யோசிக்க முடியும்? அப்போ அவங்க ஏன் பண்ணலைன்னா, அதுதான். சாதாரண மனிதனாக வாழ்ந்து, சாதாரண மனிதனாகவே மறைந்து, ஆனால் இடையிலே ஞானத்தினுடைய உச்சத்தை, இறை உணர்வை பெற்று, பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுக்கு இறை உணர்வை கொடுத்துட்டும் போயிருக்காங்க. அப்போ முதல்ல மகரிஷியிட்ட சீடரா இருக்கிறதுக்கான தகுதி என்னன்னா, நான் என்னுடைய வந்த நோக்கம் என்ன? இந்த பிறவி எடுத்த நோக்கத்தை நான் அடைய முடியும் அப்படின்னு நம்புறது தான் இதுல வந்து முதல் விஷயம். சரிங்களா? நம்பணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பணும். நம்பிக்கை இல்லாம எதுவுமே கிடையாது. இல்லையா? அதுக்குன்னு மூட நம்பிக்கை வேணும்னு நான் சொல்லல. பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். உண்மைய உண்மையா நம்பணும். இப்ப மகரிஷி எழுதுறாங்க. உன்னை நீ உள் உணரும் அகத்தவத்தை நீ தொடர்ந்து செய்து வந்தால் ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். அப்படி செஞ்சு பழிப்பதிவு ஒவ்வொன்றா 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 அகற்றிட்டு வரணும். தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்ற. கடைசி வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட பதிவான இந்த வினை பதிவுகளை மாற்ற அல்லது தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். இந்த இடத்துல அடிச்சாரு பெரிய விஷயம். ஏன்னா மக்கள் எங்க போய் சிக்கிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமில்ல. இப்போ உங்ககிட்ட வினைப்பதிவு அப்படின்னு ஒரு விஷயத்த இயற்கை பிரிண்ட் பண்ணிருச்சுப்பா. இந்த பதிவுகளை மாற்றலாம், குறைக்கலாம். ஆனா நீ வச்சிருக்கிற பொருளாலோ உனக்கு இருக்கிற செல்வாக்காலோ நீ வினைப்பதிவுகளை மாற்றி அமைக்க முடியாது. அதுதான் எங்க வர்றாரு. அகத்தவத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்கள்ட்ட பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, யார் ஒருவர் தியானத்தை தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவங்களுக்கு வினைப்பதிவு நிச்சயமா போய்க்கொண்டே தான் இருக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? அப்ப தியானம் ஒன்றுதான் அதற்கான வழி. அதனாலதான் பல்வேறு தியானங்களை நமக்கு வடிவமைச்சு கொடுக்குறாங்க. ஆகாமிய தியானம், ஆகாமிய கர்மா போகணுமா ஆக்கினை தியானம், பிராரப்த கர்மா போகணுமா துரிய தியானம், செஞ்சத கர்மா போகணுமா துரியாதீத தியானம் என்று தியானத்தை பல்வேறு விதத்திலே வடிவமைச்சு மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. இதனோட நோக்கம் என்ன? உலக மக்கள் அனைவரும் தங்ககிட்ட இருக்கிற வினைப்பதிவை, பழிச்செயல் பதிவுகளை அகற்றி தூய்மை நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்ப மனித குலம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்குதுன்னா, பொருள், புகழ், அதிகாரம், அதுதான் செல்வாக்குன்னு சொல்றோம். இல்லாட்டி புலன் இன்பம். இந்த நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயம் தன்னோட வாழ்க்கையை பற்றிய உண்மையை தெரியாம இந்த நாள்லயே நாம வெற்றி பெற்றுட்டா அது பெரிய வெற்றின்னு நினைச்சுக்குது. இல்லையா? பொருளாதாரத்துல உயர்ந்துட்டா பெருசா ஏதோ சாதிச்சுட்டதுன்னு நினைக்கிறோம். புகழ்ல வந்துட்டோம் அப்படின்னா, அல்லது செல்வாக்கு அதிகாரத்துல வந்துட்டோம் அப்படின்னா, புலனின்ப பொருட்களை நம்ம நிறைய வச்சிருக்கிறோம், அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதோ வாழ்க்கையில மொத்தமா நம்ம சாதிச்சுட்டு தான் நினைக்கிறோம். ஆக்சுவலா அங்க ஒரு சாதனை இல்லை. அதெல்லாம் வேஸ்டான ஒரு சாதனையும் கூட. அளவுக்கு மேல இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? சரிங்களா? அப்போ அதுக்காக நம்ம வரல. நாம வந்த நோக்கம் வேற. புலன்களை கடந்த ஒரு இன்பம் இருக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த வெறும் பொருள செல்வாக்க நம்ம சேர்த்தி சேர்த்தி அதன் மூலமா நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றலாம் நினைக்கிறோம்.
அது உண்மையான வெற்றி ஆகாது. அதனால உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இப்ப எதுக்காக இந்த பொருள், அதிகாரம், செல்வாக்கெல்லாம் சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துறோம். ஆனா உண்மை பார்த்தா, இதற்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இதுக்கும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் துன்பம் வரும். சிறிய ஏழையா இருந்தாலும் இன்பம் வரும். சரிங்களா? அது நம்முடைய வினைப்பதிவை பொறுத்தது. அப்ப அந்த வினைப்பதிவு 3 விதமான பதிவுகள்னு நம்ம தெளிவா படிச்சிருக்கிறோம். அதைத்தான் மகரிஷி இந்த கவியில அழகா விளக்குறாங்க. "முந்தையோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு. பின்னே நீ செய் வினைக்கு புலனைந்தும் இயக்கிப் பெற்ற பழக்கப் பதிவும் உண்டு." இனிமேல் நீ செய்ய போறதுக்கு இந்த புலனைந்தையும் இயக்கித்தானே செய்ய போறோம். அதற்கான பழக்கப் பதிவும் உண்டு. இந்த மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். இந்த தியானம், தியானம், தியானம். தியானத்துல எந்த அளவுக்கு நம்ம ஆழமா போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஞானம். இப்ப தியானத்துல இந்த பழிப்பதிவு நீங்குது இல்லையா? அப்ப தியானத்துல ஆழமா நம்ம பயணிக்கணும். அந்த அசைவற்ற நிலையில நம்ம நிக்கணும். அந்த தன்னுணர்வுல நிக்கணும் அப்படின்னா, அதற்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் தகுதி. சரிங்களா? இந்த பழிப்பதிவை நீக்கிறதுக்கு தியானம் செய்யலாம்னா, தியானம் செய்யறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. உடலும், மனசும், உயிரும் நல்லா இருந்தா தான் தியானம் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இல்லையா? அப்போ தியானத்துல அந்த ஆழ்ந்த நிலையில போறதுக்கு எப்படி உடலும், உயிரும், மனமும் 3 நல்லா இருக்கணும்னு சொன்னோமோ, அது போல குணமும் நல்லா இருக்கணும். அத வச்சு தான் மகரிஷி அவங்க தற்சோதனை வடிவமைச்சு நமக்கு குடுக்குறாங்க. இப்போ குணம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ, அந்த அளவிற்கு தான் நம்ம தவத்துல ஆழமாக செல்ல முடியும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தவத்துல ஆழமா பயணிக்க முடியறது இல்ல. என்ன காரணம்னா, நம்ம மனதுல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், ஆசைகள், கோபங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், பயங்கள், துக்கங்கள் இதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த மனதின் மூலமாக ஆழமாக தியானிக்க முடியாது. இது உண்மைதான். சரிங்களா? அப்ப தியானத்துல நான் ஆழமா பயணிக்கணும் அப்படின்னா, என் மனம் தூய்மை ஆக ஆகத்தான் தியானத்துக்குள்ள ஆழமா போகும். அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு போகும். அதுக்கு மேல போக வைக்கிறது கஷ்டம். அந்த மண்ண தோண்டுறப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோண்டுவாங்க. ரொம்ப கெட்டியா இருக்கிற மண்ண. கொஞ்சம் இளகு பண்ணி எடுக்கிறது போல, தற்சோதனை செய்ய செய்ய தவத்துக்கு நம்மால ஆழமா போ முடியும். அதே மாரி தவத்துல ஆழமா போக போக, அது தற்சோதனைக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம செய்யற தற்சோதனை தெளிவாக, முடிவு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான தற்சோதனையை நம்மால செய்ய முடியும். எடுத்த முடிவின்படி நிற்க முடியும். அது தவம், தற்சோதனை 2 முக்கியம். அப்ப உன்னை நீ உள்ளுணர்வும் அகத்தவத்தை ஆற்றி, அந்த தினமும் நம்ம மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இதுக்கு தான். அதனால தான் இந்த பயிற்சிகள் சொல்றப்பவே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏதோ உடல் நோயை போக்குறது, மனப்பிரச்சனை போக்குறதுன்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடல்ல இருக்கிற வினைப்பதிவுகளை போக்கக்கூடிய ஒரு பயிற்சி. தியானம் என்பது நம்முடைய வினைப்பதிவை போக்கக்கூடிய ஒரு பயிற்சி. காயகல்பம் என்பது வினைப்பதிவை போக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கூட வினைப்பதிவை போக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி எல்லாமே மகரிஷி எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, நம்ம வினைப்பதிவை அகற்றுவதற்கான ஒரு மெத்தட்ல குடுத்துருக்காங்க.
அதான் ஒரு ஞானியினுடைய பயிற்சி அவ்வளவு சாதாரணமாக எடை போடக்கூடாது. அப்ப நம்ம தியானம் எதற்காக அப்படின்னா, நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தான் தியானம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த வினைப்பதிவை நீக்கணும், நீக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, இந்த வினைப்பதிவு தான் நம்ம இன்ப துன்பத்திற்கு காரணமா இருக்குது. அப்ப ஒண்ணு இதை அனுபவிச்சு தீர்க்கணும். இல்லையா? நீங்க தவம் பண்ணி தீர்க்கல அப்படின்னா, இயற்கை என்ன பண்ணும்? நமக்கு துன்பத்தை கொடுத்து தீர்க்கும். அவ்வளவுதானே. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ம் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்களேன். சுகர் இருக்கு. அது ஹெரிடிட்டரியாவும் வந்திருக்கலாம். நம்ம பழக்கத்திலயும் வந்திருக்கலாம். சரி, இப்ப என்ன பண்றோம்? டெய்லி ஒரு ஊசி போட்டுட்டு, அதுக்கான மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ம். இப்போ அதற்கு நீங்க கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணி, கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு பண்ணி, இல்லையா? கொஞ்சம் இயற்கை முறையில சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொஞ்ச நாள் அது கூட டிராவல் பண்ணீங்கன்னா, சுகர் அப்படிங்கிறது நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஊசி போட வேண்டியதில்ல, மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதில்ல. உங்க உடம்பு நார்மலா நீங்க இயக்கத்துக்கு கொண்டு வந்துர முடியும். இல்லையா? இல்ல, இல்ல நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப சின்னதா குடுக்குற மாத்திரை நாளைக்கு பெருசாயி, 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 இன்னும் பெருசாயி ஒரு நாள் அது உங்க உடல் தாங்காம போய், உங்க உடல் இறப்பு நிலைக்கு அது கொண்டு சென்று விடும். அப்ப நாமளா பார்த்து மாத்திக்கொண்டோம் அப்படின்னா, துன்பம் அனுபவிக்க வேண்டியதில்ல. அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். இல்ல நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்ன பண்ணும் இயற்கை? அந்த துன்பத்தை கொடுத்து நம்ம கர்மாவ கழிக்கும். இல்லையா? அதனால தான் தான தர்மம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அது நம்மளுடைய பாவ கர்மாவ போக்குறதுக்கான ஒரு வழி. தெரிஞ்சோ தெரியாமலோ இப்பிறவிலே, முற்பிறவிலே பிறருக்கு துன்பம் குடுத்துட்டோம். அப்போ இப்ப நீங்க அதற்கான நல்லதை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே வர்றீங்க அப்படின்னா, அந்த நல்லதை பெறக்கூடிய ஆன்மாக்கள் நம்மை வாழ்த்தும்போது, நமக்கு மனசு என்ன ஆயிரும்? திருப்தி ஆயிரும். நம்ம மனதிற்குள்ள பதிவுகள் கரையறதுக்கு ஆரம்பிக்கும். இது தியானத்திலயும் இதே தான் நிகழுது. நம்ம 2 வழியிலயும் முயற்சி பண்ணலாம். மகரிஷி இந்த இடத்துல தியானத்த ஆழமா சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல தொண்டை ஆழமா சொல்லியிருக்காங்க. 2மே நமக்கு தேவை. அப்ப இது நம்மை உணர்வதற்கான அந்த அகத்தவத்தை நம்ம ஆற்றி, இந்த ஒவ்வொன்றாய் பழிப்பதவை அகற்றி வர வேண்டும். ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா அப்படியே குறைச்சுட்டே வரணும். ஏன்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. முதல்ல நம்ம பிறவியில இறையுணர்வு பெற முடியும்னு முதல் நம்பணும். 2வது இந்த பயிற்சிகளை குறிப்பா தியானத்தை நம்ம தொடர்ந்து முறையா செய்யணும். அதுதான் நம்ம துன்பம் நீங்க வேணா இப்படி செக் பண்ணி பாருங்களேன். ஒரு 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 நாள் தியானம் பண்ணுங்க. அந்த அன்னைக்கு உங்க வாழ்க்கை மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 10 நாள் தியானம் பண்ணுங்க. அந்த 10 நாள்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எப்படியான அனுபவங்கள் வருது அப்படின்னு பாருங்க. தியானமே பண்ணாம இருங்க சில நாள். அப்ப நம்மளுடைய பிஹேவியர், ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அப்போ நம்மகிட்ட தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற, தணிக்க, பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். அப்ப என்னதான் பண்ணியாகணும்? தியானம் செய்து தான் ஆகணும். தொண்டு செய்து தான் ஆகணும். யார் ஒருவர் தியானத்தை தொடர்ந்து செய்றாரோ, அவங்க கர்மா கழியறதுக்கு ஆரம்பிச்சுட்டே இருக்கும். கழிஞ்சு கொண்டே இருக்கும். அதனால நல்லா தொடர்ந்து தியானத்துல ஈடுபடுவோம். நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கிக் கொள்வோம். இறையுணர்வை இப்பிறவிலேயே பெறுவோம். அப்படின்னு சொல்லிட்டு, பொருளை சேர்ப்பதற்கும், செல்வாக்கை பெறுவதற்கும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இறை உணர்வுக்கு நாம் எடுக்கணும். அதுதான் தேவை. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி.
அதாவது ஐஏபி 2 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு டீம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். உங்ககிட்ட சில விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களைய நல்லா தயார்படுத்தணும். அதாவது நீங்க வந்து இப்ப நான் போய் என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சிலர் அப்படி யோசிக்கிறது போல எனக்கு தோணுது. இந்த பாட்டை படிச்சு, இந்த எழுதி மேக்சிமம் எல்லாரும் பண்றீங்க. பட் இது எல்லாமே உங்களை பிற்காலத்திற்காக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, இயற்கை நம்மளை முன்னாடியே தயார்படுத்துது. யாரை எங்க எப்படி வைக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க தயாரானீங்கன்னா அதற்கான களம் உங்களுக்கு வந்துரும். எப்பவுமே இந்த எஸ்.ஜே. சூர்யா கூட ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தார். சார் நீங்க படத்துக்காக திறமைய வளர்த்திக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் திறமைய வளர்த்துறதுக்கு தகுந்த மாதிரி படம் என்கிட்ட வருது அப்படின்னு சொன்னாரு. அதான் உண்மை. இல்லையா? மலர் மலர்ந்துருச்சுன்னா வண்டு தானா தேடி வரும். இல்லையா? எந்த மலரும் வண்டுகிட்ட போறதில்ல. அது போல நாம நம்ம தகுதியை உயர்த்தி கொண்டா நமக்கான எல்லா வாய்ப்பும் நிச்சயமா வரும். இல்லையா? அப்போ நீங்க தகுதிய நல்லா உயர்த்திட்டே இருங்க. இப்ப வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு படத்திலேயே ஏதோ ஒண்ணு கூட சொல்லுவாங்கல்ல, அந்த மழையே அங்க பெய்யல. இருந்தாலும் ஒரு பெரியவர் மட்டும் அ அந்த மாட்ட பூட்டிட்டு ஏர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு டெய்லியும். "எதுக்குய்யா போற?" அப்படின்னு. எனக்கு அது மறந்துறக்கூடாதுல்ல. திடீர்னு ஒரு நாள் மழை வருதுன்னா, எனக்கு விவசாயம் தெரியாம போயிறக்கூடாதுல்ல. அப்ப நான் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அப்ப நாம போய் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பிராக்டிஸ் இவ்வளவு தூரம் உங்கள செய்ய வைக்கிறோம். இது நமக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப அமைதிக்கு. அந்த விதத்துல நீங்க எல்லாருமே இந்த இரவு தற்சோதனை கூகுள் ஃபார்ம் வந்து எல்லாருமே ஃபில் அப் பண்ணணும்னு தாழ்மையா வேண்டுகோளா கேட்டுக்கிறேன் நான். அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நீங்க முயற்சி பண்ணா இன்னைக்கே எல்லாரும் பண்ண முடியும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. அது அவ்வளோ கஷ்டமான விஷயமும் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அதை தொட்டு உள்ள உங்களோட டீட்டெயில ஃபீட் பண்ணி சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் அதனோட வேலை. அது தயவு செஞ்சு தெரியலைன்னா பக்கத்தால யாராச்சுட்ட கேளுங்க. இல்லாட்டி உங்க குரூப் லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. அப்படி யாரும் சொல்லிக் குடுக்கல அப்படின்னா என்கிட்ட கூப்பிடுங்க. நான் சொல்லி தரேன் எப்படின்னு. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இல்லையா? அதாவது இப்ப வந்து நம்ம எல்லாத்துக்குமே நான் ஒரு டைம் கூட சொல்லிர்றேன் இருங்களேன். நம்ம எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப் நம்ம வச்சிருக்கிறோம். இல்லையா? இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ஐஏபின்னு ஒரு குரூப் இருக்கு. ஐஏபி 2 தானே நம்ம. ஐஏபி 2ன்னு குரூப் இருக்கு. சரி. ஆக்டிவ் மெம்பர்ஸ். இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, டெய்லியும் இங்க பாருங்க. இறை ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் போடுறாங்க. அ சுசீலா மாதர் ரெகுலரா போடுறாங்க. சரிங்களா? இறை ஆசிரியர் 2 என்பதை பாருங்க. இப்போது ஒரே நிமிடம். இங்க ஃபார்ம் போடுறாங்க பாருங்க. தற்சோதனைன்னு ஒரு ஃபார்ம் தெரியுதா? இறை ஆசிரியர் பயிற்சி 2, 2024 அக்டோபர் தற்சோதனைன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. தெரியுதா பாருங்க. இந்த ஃபார்ம்ல ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? இதை டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த தற்சோதனை படிவம் வந்து ஓப்பன் ஆயிரும். இறை ஆசிரியர் பயிற்சி 2, 2024 அக்டோபர் தற்சோதனை. இதுல வந்து உங்களோட பேரு, சரியா? அப்போ உங்க ஐஏபி நம்பரு, அதுக்கப்புறம் இந்த குழு பேரு, நீங்க எந்த குரூப்பு, ரொம்ப சிம்பிள். உள்ள போயி, சும்மா உங்களோட பேரு, நான் இப்ப அடிக்கிறேன். அடிச்சு காமிச்சர் விடுங்க. அடிச்சுட்டேன். மதன் அடிச்சுட்டேன். நம்பர் 001ன்னு வச்சுக்கோங்க சும்மா. எந்த குரூப்பு? நான் ஒரு அகத்தியர் குரூப்ன்னு வச்சுக்கோங்க. உலகநல வேள்வி 10 தடவ சொன்னீங்களா? ஆமா. காலையில எந்திரிச்சு சொல்றோம். உடற்பயிற்சி? ஆமா செஞ்சுட்டோம். எது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? முழுசா செஞ்சா எல்லாத்தையும் டிக் பண்ணுங்க. இல்ல உடல் தளர்த்தல் செய்யல அப்படின்னா அத விட்டுருங்க. காய்கல்பம் செஞ்சீங்களா? ஆமா. காய காயகல்பம் எது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? காலையில குளிக்கிறப்ப செஞ்சேன்.
காலை மத்தியானம் உணவு, மாலையில் இரவு உணவு எல்லாம் செஞ்சுட்டேன். ஓகே. இன்று காலை 5 மணி தவத்துக்கு வந்தீங்களா? ஆம். எப்படி வந்தேன்? நான் ஜூமில் வந்தேன். அல்லது யூடியூப்னா யூடியூப்பில் வந்தேன். வரலைன்னா வரல. இன்று மாலை 6 மணி தவம் கலந்து கொண்டீர்களா? ஆம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி? ஆம். தற்சோதனை இன்று செய்தாமா? ஆம். புத்தகம் இன்று குறைந்தது இன்னைக்கு படிக்கலைன்னா படிக்கல, படிச்சேன்னா படித்தேன். வாழ்வியல் விழுமியங்கள் புத்தகம் தான் நம்ம இப்போ இந்த மாதம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் எத்தனை பச்சைமுக்க படிச்சிருக்கோம்? ஒரு ஒரு 20 55 பேஜ் நான் படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு சிந்தனை உரை, ஆமாம், இப்போ கேட்டாச்சு. ஒரு சிந்தனை உரை கேட்டாச்சு. மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கான குணம். ஆமாம், எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். டெய்லி நைட்டு வந்து இந்த தற்சோதனை பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம மனதில் இருக்கிற இதைய போட்டுக்கலாம் இல்லையா? இரவு சாந்தி தவம். ஆம். பயிற்சி செய்யாத காரணம் இல்லை, பயிற்சி செஞ்சாச்சு. ஓகே, இதில் சும்மா விட்டுறலாம், இல்லாட்டி ஏதாவது கோட்டைக்கு இது போட்டுடலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கிளியர் ஃபார்ம் 2 இருக்கா? அதுக்கு பொதுவாக நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா புதன்கிழமை கலந்தாய்வு கூட்டத்திற்கு செவ்வாய், வியாழன், சனிக்கிழமையில் மட்டும் பூர்த்தி செய்யணும். இந்த இந்த படிவத்தை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வகுப்புக்கு. இன்னைக்கு இறையாட்சி பயிற்சிக்கு வந்தீங்களா? ஆமாம், வந்துட்டேன். எந்த தளத்தில்? ஜூமில் வந்தேன், இல்லாட்டி யூடியூப்பில் வந்தேன். எப்படி வந்தீங்களோ வந்தது போட்டுடணும். வகுப்பிற்கு 12 மணிக்குள் இணைந்து விட்டீர்களா? ஆமாம். புதன்கிழமை கலந்தாய்வு கூட்டத்துக்கு கலந்து கொண்டீர்களா? ஆமாம், இல்லை, ஏதாவது ஒன்று. சரியா? போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. 2 நிமிஷம் வேலைங்க. சரிங்களா? வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் இது வேலை. 2 நிமிஷம் கரெக்டாக இதை ஒதுக்கி பண்ணீங்கன்னா நிச்சயமா நாம் வந்து ஒரு நல்ல, என்ன சொல்றது, ஒரு ஆசிரியராக நாம் வந்து தயாராகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால நீங்க தெளிவா இதை பண்ணுங்க. எல்லாருமே நிச்சயமா பண்ணணும்னு நான் வந்து ஒரு விதத்துல வேண்டுகோளா சொல்றேன், ஒரு விதத்துல கட்டாயமாவும் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இது பண்ணாதான் உங்கள டியூன் பண்ண முடியும். உங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போ முடியும். அதனால எல்லாருமே நம்ம வந்து இந்த ஃபார்ம வந்து டெய்லியும் அந்த ஐஏபி 2 ஃபைனல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுல வரும். ஐஏபி 1க்கு அதுல வரும். ஐஏபி 3க்கு அதுல வரும். அதுக்கு எது எதுல ஃபார்ம் இருக்கோ, உங்களுக்கு ஐஏபி 2ல தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஐஏபி 1 அதுக்கு தனி ஃபார்ம். ஐஏபி 3 அதுக்கு தனி ஃபார்ம். அவங்கவங்க குரூப்ல அதை ஃபில் பண்ணுவாங்க. அதனால உங்க குரூப்ல வர்ற ஃபார்மை தயவு செஞ்சு ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. நிச்சயமா 100% நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அதில் உண்மையா ஃபில் பண்ணுங்க. 1, 2 பயிற்சி செய்யலைனாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்வோமா? மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று இறை ஆசிரியர் பயிற்சியிலே ஆழமானதொரு நன்றி உணர்வு தவங்களை நடத்தி அதனைத் தொடர்ந்து வினைப்பதிவு என்ற கவிதைக்கு விளக்கம் கொடுத்தார்கள். சங்கீத, பிராரத்த மற்றும் ஆகாமிய கர்மம் அனைத்தையும் நாம் தவத்தின் மூலம் போக்க முடியும் என்றும், பொருள், புகழ், செல்வாக்கு இவற்றை கொண்டு வினைப்பதிவை போக்க முடியாது. வாழும் காலத்திலேயே நாம் இறையுணர்வு பெற்று உலக உயிருக்கு தொண்டாட்ட வேண்டும் என்றும், அதற்கு மன தூய்மை மிக மிக முக்கியம். மன தூய்மைக்கு தற்சோதனை, தவம், உடற்பயிற்சி, காயக்கல்பம், தொண்டு ஆகிய அனைத்தும் துணை புரியும் என தெளிவுபடுத்திய ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட சம்சம் வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் ஆயிருக்கு, நீங்க பாடுங்கம்மா. மரகதமணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய இறை ஆசிரியர் பயிற்சியிலே இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அன்பர்களுக்கும் பங்கேற்ற இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணி சிறப்பு தவத்திலும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.